ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்றை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேங்கனூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சத்தியகிரீஸ்வராவும் தாயார் பார்த்து சகி தேவி அம்மையாரும் காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் அத்தி, தீர்த்தம் மணியாறு தீர்த்தம், சத்தல புஷ்கர தீர்த்தமும் இங்கே பார்க்கப்படுது. காவிரி தென்கரை தளத்தில் இது 41ஆம் தலமாக பார்க்கப்படுது. தை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் சண்டிகேஷ் நாயனார் அவதரித்த தினம் இங்கே கொண்டாடப்படுது. இந்த தலச்சிறப்பு என்னென்னா, இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக சிறப்பு. எல்லா சிவாலயங்களையும் அருள் பாலிக்க சண்டிகேஸ்வர் இத்தலத்தில் அவதாரம் செய்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற மகாமண்டப தட்டினா வெண்கல ஒளி சத்தம் கேட்பது மிக சிறப்பு. பைரவருக்கு தனி சந்நிதி உண்டு. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தை இது 41ஆம் தலமாக பார்க்கப்படுது. மேரு மலையின் ஒரு பகுதி சிறு பகுதி விழுந்ததால் இந்த கோயில் மேரு மலை சக்திகிரீஸ்வரன் அழைக்கப்பட்டது. இங்கே இருக்கிற கோச்சங்கன்ற மன்னன் கட்டிய மாட கோயில் இந்த கோயிலும் ஒன்றாக கருதப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறுனாக்கா, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடு பகுதியில் யார் பலசாலி என்று பார்க்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மேருமலையை பிடிச்சிக்கிறாரு. வாயு தேவன் என்ன பண்ணுற பெருங்காற்றால் மலையை அசைக்க முறை இதுலேருந்து ஒரு பகுதி இத்தலத்தில் விழுந்தால் இது சத்தியகிரீஸ்வரர் மலைன்னு அழைக்கப்பட்டது. இங்கே முருகக்கடலை பூஜை செய்தால் இங்கே செஞ்சலூர் என்ற இன்னொரு பேரும் இங்கே அழைக்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்தில் தல வரலாறு, எச்சதன் என்ற வேதியருக்கும் பவித்திரைக்கும் மகனாக பார்த்தீங்கன்னாக்கா வியாச சருமன் பிறக்கிறார். இவர் இளம் வயதிலே அனைத்தையும் கற்று வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா குல முறைப்படி 7 வயதில் உபநயனம் அவருக்கு நடக்குது. அவர் அனைத்துமே அனைத்துமே சிவன் தான் நினச்சிட்டு சிவனையே தொழுறாரு. அப்படி தொழும் பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் மாடு மேய்க்கிறது வேலையை போட்டிருக்காரு. இவர் மாடு மேய்க்கிறது பார்த்தீங்கன்னா மாடு பசுக்களோட பேசுவார், அரவணைப்பார், அன்போடு பழகுவார். இதனால் பார்த்தீங்கன்னா இவர் மேய்ச்சலுக்கு போகிற பசுக்கள்லாம் பண்ணுது, நிறைய பால் கொடுக்குது. இவர் நிறைய பாலை கொடுத்தாலும் நான் எடுத்து கொண்டு அப்படியே தந்தையிட கொடுக்கறதில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்றங்கரையில் வெண்மணலாக ஒரு அத்தி மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த பால் அனைத்தையும் அந்த லிங்கத்துக்கு ஊற்றி பிரதிஷ்டை செய்து சிவபெருமான் வணங்குறாரு. இப்படி வணங்கப்பட்டு வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து நடப்படுது. இவங்களுக்கு சில சந்தேகம், இவ்வளோ மாடு இருக்குது ஆனால் பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இவங்கள இந்த வியாசரமனை பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரச மரத்துக்கு அத்தி மரத்துக்கு கீழே சிவலிங்கத்துக்கு மாடு சில பால் கொண்டு பூஜை பண்ணுறாரு. இதை பார்த்து என்ன பண்ணுற ஊரில் இருந்தவருக்கு சென்று எச்ச என்று சொல்கிறாங்க. எச்ச என்ன பண்ணுறாரு, இதை விசாரிக்காத என்ன பண்ணுறாரு, இங்கே பார்க்கும்போது இவர் வியாசர் என்ன பண்ணுறாரு, பாலை சிவபெருமான் லிங்கத்துக்கு பிரதிஷ்டை செஞ்ச லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிறார். இதனால் கோபம் மூட்ட எச்ச என்ன பண்ணுறாரு, அவரை ஒரு கோல் எடுத்து அவர் அடிக்கிறாரு. அடிக்கும்போது வியாசர் சிவ பூஜையில் இருக்கிறார். சிவ பூஜையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆழ்ந்த சிவ பூஜையில் இருக்கும்போது யார் அடிக்கிறதுன்னு அவர் தெரியல. தந்தை அடிக்கிறாங்களோ தாய் அடிக்கிறாங்களோ தெரியல. ஆனால் தந்தை அடிக்கிறத உணராது என்ன பண்ணுறாரு, அவர் சிவ பூஜைக்கு தொந்தரவாக இருக்கிறதால பக்கத்தில் இருக்க ஒரு கத்தி எடுத்து அவர் தந்தை அறியாமல் அவருடைய காலை வெட்டிடுறார். வெட்டிட்டு என்ன பண்ணுற மறுபடியும் சிவ பூஜையில் ஆழ்ந்திருக்கிறார். இதை பார்த்த பார்வதி சிவபெருமான் பாதி என்ன பண்ணுறாரு, அவருக்கு வியாசர் காட்சி தன்னுடைய பக்தனால் நீ தந்தையும் உணராத என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டதால் நீ இனிமேல் நானே உனக்கு எல்லா நேரத்திலும் தந்தையாக விளங்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தன் கழுத்திலிருந்து கொற்றை மாலை எடுத்து அவருக்கு போட்டு அவர் சண்டிகேஸ்வரர் ஆக்கினது இந்த ஆளுக்கள் தான். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, செங்கனூர் சென்று சத்தியகிரீஸ்வரர் தாய் சகிதேவி வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனருள் பெருக. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.